ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வினு. இன்னைக்கு தேங்காய் வறுத்தரைக்காமல் மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஜீரகம், பெப்பர் இவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அந்த இறைச்சி மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு 5 விசில் விட்டு இறக்குங்க. அதாவது 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் 20, இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய், மல்லி இலை, அப்புறமா தக்காளி இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 கப் தேங்காய், 4-5 நல்ல மிளகு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 20 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச இறைச்சி அதுக்கு கூட ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணுங்கள். அந்த ஜாரையும் நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை கொதிக்க விடுங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இது எல்லா மெயின் டிஷ்ஷுக்கும் நல்லா பொருத்தமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,